Liquid biopsy and NGS கேன்சரை early ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும். இன்ஃபேக்ட் சிம்டம்ஸஸ்க்கு முன்னாடியே கூட கண்டுபிடிக்கும். பட் IHC-யால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் எப்படி, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? IHC வந்து ஒரு பயாப்சி டிபெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுங்க. பல கேன்சர் செல்ஸ் வந்து ஒன்றா குரூப் ஆகும்போது நம்ம வந்து ஒரு கட்டி மாதிரி பார்ப்போம். அந்த கட்டி வந்து ஸ்கேனில் தெரிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து சில டிஷ்யூ எடுத்து பயோப்சி மூலியமாக டிஷ்யூ எடுத்து அந்த டிஷ்யூவில் இருக்கிற செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸ் மாதிரி இருக்கான்னு பார்க்குறது தான் IHC. பட் இவ்வளோ கேன்சர் செல்ஸ் வந்து வளர்ந்து அது வந்து ஒரு மீன்ஸ் குரூப்பாக ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கட்டி மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் IHCன்ற ஒரு ப்ரொசீஜருக்கே நம்மளால் போக முடியுது. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகி கொஞ்சம் கேன்சர் செல்ஸ்லாம் வந்து உருவாகிட்டு இருக்கும் போதே சில கேன்சர் செல்ஸ் வந்து அதுக்கிட்ட இருக்கிற அந்த டியூமர் டிஎன்ஏவை பிளட்ல வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போவே பேஷண்ட்டோடைய பிளட்ல அந்த டியூமர் டிஎன்ஏ வந்து சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளட்டை எடுத்து சிடிடிஎன்ஏ இருக்கான்னு பார்த்து அந்த சிடிடிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி நம்ம NGSல சீக்வன்ஸ் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் அது வந்து கேன்சர் கட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போவே வந்து இந்த ஜீனில் மியூட்டேட் ஆகிருக்கு, இது வந்து கேன்சர் காசிங் ஜீன், அதனால் இது வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் அப்போவே அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு கட்டின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் வித் ஃபியூ கேன்சர் செல்ஸோடைய க்ரோத்லேயே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதனால தான் லிக்விட் பயோப்சி அண்ட் NGS வந்து கேன்சரை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்குது. பட் IHC-யால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்டம்ஸஸ்க்கு முன்னாடின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, ஒரு கட்டி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெயினோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ வரும். அப்போ தான் பேஷண்ட் வந்து டாக்டரை பார்க்க போவாங்க. அப்போ ஸ்கேன் எல்லாம் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும் இது மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை பயோப்சி பண்ணி IHC பண்ணும்போது அது கேன்சர் கட்டியா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் லிக்விட் பயோப்சி பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபியூ கேன்சர் செல்ஸோடைய க்ரோத் இருக்கும்போதே பிளட்ல இருக்கிற டியூமர் டிஎன்ஏவை நம்ம எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்துடுறோமா, அப்போது அந்த இடத்துல வந்து டியூமர் வளர்கிற அளவுக்கு கூட ஒரு கட்டியாக வளர்கிற அளவுக்கு கூட அந்த டைமில் வந்து செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து அவ்வளோ க்ரோ ஆகிருக்காது. அந்த டைம்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கட்டி வளர்ந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை காஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதனால தான் நம்ம வந்து சிம்டம்ஸஸ்க்கு முன்னாடியே லிக்விட் பயோப்சி அண்ட் NGS வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் லிக்விட் பயோப்சி அண்ட் NGS-ஐ பற்றி ரொம்பவே நம்ம டெப்த்தாக பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டார்கெட்டட் தெரப்பி என்ன, ஏது, அது ஏன் அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறோம், இப்போ இருக்கிற கீமோதெரப்பிக்கும் டார்கெட்டட் தெரப்பிக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, இப்போ வரைக்கும் லிக்விட் பயோப்சி அண்ட் NGS வந்து கம்ப்ளீட்டாக IHC-யை வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. நம்ம IHC-யும் லிக்விட் பயோப்சி அண்ட் NGS-யும் சேர்த்தே தான் நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனி வர காலங்களில் இப்போவுமே வந்து யூரோப்லலாம் வந்து லிக்விட் பயோப்சியை வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் மேபி லிக்விட் பயோப்சி வந்து IHC-யை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்பப்படுது. பட் we have to wait and watch. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் மருத்துவத்துறைக்கு எப்படி வருது, அந்த டெக்னாலஜிஸ் பின்னாடியெல்லாம் வந்து என்ன நடக்குது, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆருத்ரா, ஐ எம் அ ஜெனட்டிசிஸ்ட்.